என் அன்பு பிள்ளையே, பலவிதமான குழப்பங்களில் இருக்கின்றார். உனது மனம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதற்கெடுத்தாலும் பயம். உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகின்றான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம். அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தமில்லை குழந்தையே. அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று. எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய். இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடு. உனக்காக அவதரித்தவன் நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள் தங்கமே. நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? ஆனால் நீயோ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது குழந்தையே. சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. என்றும் உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன். அனுதினமும் உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். புரிந்து கொள். அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உனது அன்பிற்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். யார் மீதும் தவறில்லை. காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் குழந்தையே. யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே. உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல். இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன். உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையும் உன்னை நெருங்கக்கூட விடமாட்டேன் குழந்தையே. நீ இனி மகிழ்ச்சி பாதையிலே செல்ல இருக்கின்றா. உன் கர்மா முடிந்து விட்டது. நீ கொடிகட்டி பறக்கப் போகின்றா. சோதனை முடிந்து உன் வேதனை தீர்ந்தது. இனி நீ செய்யப் போவது எல்லாம் சாதனையே தங்கமே. அன்பு என்னும் பெருங்கடலில், நிம்மதி என்னும் சிறு படகில், மகிழ்ச்சி என்னும் துடுப்போடு ஆனந்தமாய் வாழ்க்கை என்னும் பயணத்தை தொடங்கு. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திரு. வாழ்க்கை பயணத்தில் பலவிதமான மனிதர்களிடம் இருந்து சில விமர்சனங்கள், குறைகள், எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது கலங்காதே. அவர்களிடம் உன்னை பற்றி நிரூபிக்க முயற்சி செய்யாதே. உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். அதுவரை எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. உன்னை அறிந்த நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறவாதே. உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் தங்கமே. உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும். பொறுமையாக இரு. உனக்கான விடுவு காலம் விரைவில் பிறக்க உள்ளது. உன்னை என் இதயத்தில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் என்னால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நல்லவன் போல் நடிப்பவனை இந்த உலகம் விரும்பும். நல்லவனாகவே வாழ்பவனை இறைவன் மட்டுமே விரும்புவான். விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்படுவான். உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய் குழந்தையே. நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வாய். அன்பு குழந்தையே, உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே. எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்றது. எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றா. இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றா. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகின்றேன். நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. எது பிடித்திருக்கின்றதோ அதை அளவோடு நேசி. அப்போது எதை இழந்தாலும் வழிகள் பெரியதாய் தெரியாது குழந்தையே. நம்பிக்கை உள்ளே காத்திருந்தால் வாழ்க்கை வெளியே காத்திருக்கும். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டம் நிரந்தரம் இல்லாதவை. கலங்காதே. விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். இதற்கெல்லாம் வருத்தப்பட்டால் எதுவும் மாறாது தங்கமே. இதில் எதுவுமே உன் தவறில்லை. இப்போதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை. நாளை நமக்கு இவன் தேவைப்படுவானா மாட்டானா என்று தான் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு உன் தேவை முடிந்து விட்டது. அவ்வளவுதான். அவனும் அடுத்தவனை ஏமாற்ற சென்று விட்டான். நீதான் அதையே நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றா. கலங்காதே. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின்
நிம்மதியான வாழ்க்கையை தருவான். பொறுத்திரு. காலம் பேசாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம் தான் கண்டிப்பாக பதில் சொல்லும். கண்கள் தங்களை நம்புகின்றன, ஆனால் காதுகளோ பிறரையே நம்புகின்றன. அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைக்கின்றது. எந்த செயலையும் செய்யும் முன் எவரிடமும் சொல்லாதே. செய்து முடித்துவிட்டு தைரியமாக சொல். ஏன் தெரியுமா? செய்வதில் வெற்றி பெற்றால் யோசிப்பான், தோல்வி அடைந்தால் விமர்சிப்பான். எதுவாக இருந்தாலும் கவனமாக செய், தெளிவாக செய். துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். கோடி முறை பயிற்சி செய்தாலும் ஒரு முறை முயற்சி செய்தால்தான் பலனை அடைய முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் கண்டு கொள்ளாதே குழந்தையே. கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் தங்கமே. இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ். எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்படாதே. உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று. அவன் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு. நல்லதே நடக்கும். எதுவும் நிரந்தரம் இல்லா உலகத்தில் உனது கவலையும் கண்ணீரும் எப்படி நிரந்தரமாகும்? கவலைப்படாமல் கடந்து வர பழகு. வாழ்க்கை அழகாகும். மௌனமாக இருக்க பழகு குழந்தையே. உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனை வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது. நீ படுத்தே கிடந்தால் படைத்தவனும் உன்னை கண்டு சிரிப்பான். நீ எழுந்து நடந்தால் யமனும் கூட பூக்கள் பாய் விரிப்பான். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி. வெற்றி உன்னை தேடி வரும். வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தனியாக சமாளித்து பழகிக்கொள். அப்போது தான் உன்னுடைய பலம் உனக்கு தெரியும். தன்னம்பிக்கையும் வரும். நற்செயல் மேலானது, அதனிலும் மேலானது நல்லெண்ணம் மட்டுமே. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றைத்தான். வெறுப்பவர்களை தேடாதே. விரும்புபவர்களை ஒருபோதும் விட்டு விலகாதே. பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களுடன் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே. அது உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார். நீ அதை வென்று விடலாம். என் தங்கமே, நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் அங்கு நிற்பேன். இதுவரை உன்னை வழி நடத்தியது கைவிடுவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காகவே. நம்பிக்கையோடு இரு. விரைவில் உன் கண்ணீரை நான் துடைப்பேன். உன் வேதனைக்கு முடிவு தருவேன். நீ தினமும் என்னை நினைத்துக் கொண்டிரு. தைரியமாக இரு. உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்து போகாதே தங்கமே. எவ்வளவு வயதானாலும் வாழ்வில் ஒரு கஷ்டம் வரும்போது மனம் உடனே தாகைத்தான் தேடுகின்றது. இவ்வுலகில் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரே அன்பு அது தாய் அன்பின் மட்டுமே. சொந்த காலில் நிற்கும் போது தான் தெரிகின்றது தாய் தந்தையின் கால்கள் எவ்வளவு வலித்திருக்கும் என்று. ஆகவே இவர்களை ஒருபோதும் விட்டு விடாதே தங்கமே. நன்றியில் நாயை மிஞ்சவும், துரோகத்தில் மனிதனை மிஞ்சவும் இவ்வுலகில் வேறு எந்த உயிரினமும் கிடையாது. சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும். கடவுள் படைத்த மனித கடவுள் பெற்றோர், கடவுள் படைத்த இன்னொரு தாய் மனைவி, கடவுள் படைத்த நம்பிக்கை சகோதரன், கடவுள் படைத்த பாசம் சகோதரி, கடவுள் படைத்த பக்கபலம் உற்றார் உறவினர்கள், கடவுள் படைத்த தன்னம்பிக்கை நண்பர்கள், கடவுள் படைத்த அத்தனை உறவுகளையும் பொய்யாக்க மனிதன் படைத்தது தான் இந்த பணம். சற்று விழிப்புடனே இரு குழந்தையே. இந்த பணத்திடம் இல்லையென்றால் அது உன்னையே கொன்றுவிடும். எவ்வளவு நிறைவு இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கின்றது எல்லோரது வாழ்க்கையிலும். செய்த தவறை ஏற்க தயங்காதே. செய்யாத தவறை எதிர்க்க தயங்காதே. எவ்வளவு தான் வளைந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் மனதை உடைத்து விடுகின்றது இந்த வாழ்க்கை. கலங்காதே. கடந்து போ. இல்லையென்றால் கண்டு கொள்ளாமல் போ. அவ்வளவுதான் வாழ்க்கை. உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் மனசாட்சிப்படி நீ நடக்கும் போது அதை பிறர் திமிர் என்று கூறினால் கூறிவிட்டு போகட்டும். அதை நினைத்து வருந்தாதே. ஒவ்வொருவருக்கும் விளக்கம் கொடுக்க தேவையில்லை குழந்தையே. எதுவாக இருந்தாலும் சிறு புன்னகையுடன் கடந்து செல். வாழ்க்கை வசந்தமாகும். வலிமை உடலில் இருந்து வருவதில்லை, அசைக்க முடியாத மன உறுதியில் இருந்து வருகின்றது. நமது மனதின் தூய்மை அதிகமாக இருந்தால் நமது வலிமையும் அதிகமாக இருக்கும். நாம் தேடும் வெற்றி
இன்னும் வேகமாக கிடைக்கும். சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகின்றது குழந்தையே. என் வைரமே, நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள். ஒரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இறுக பற்றிக் கொள்வேன் தங்கமே. நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றி இருப்பேன். இது உன் ஷீரடி நாதனின் சத்திய வாக்கு. அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகின்றதா? தற்போதைய நிலை உனக்கு கடினமாக தெரியும். ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களில் கண் எதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா, மாயை, விதி இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது கெட்டதை தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றமும் சறுக்கலும் ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும். அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழித்திருப்பங்கள், அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரவர் சிந்தனை என யுத்த களத்தின் பரிமாணங்கள். இங்கு உனக்கு போராடும் யூகம், அவற்றின் வழிமுறைகள் சற்று மாறும். பழகிய அன்பு முகங்கள், பழகிய விரோத முகங்கள் என நிறைய தோற்றத்தின் பரிமாண முகங்கள். அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பம். என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள். கால நேரம் என்பது நமக்கு நிர்ணயிக்கும் தீர்மானங்கள். உனக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் அதன் பிறகு அது மற்றவர் வாழ்விலும் கிடைக்கும். அதே போல்தான் மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நல்ல நேரம். உனக்கான நல்ல நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும். அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் ஒரு படி கீழ் உள்ள நேரம் இருக்கும். பிறகு நீயும் மேல் படியில் நிற்பாய். அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்வில் ஈடேறும். வாழ்க்கை என்பது சக்கரம். எந்த இடம், எந்த திசை என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மேலே என்றால் இன்னொன்று கீழ் நோக்கித்தான் இருக்கும். இதுதான் நியதி. இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயம் நீயும் நற்சிந்தனைகளில் செழித்து வாழ்வார். உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகின்றார். நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வாய். நியாயமாகவும் உண்மையாகவும் இருப்பதால் உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் நல்லவர்களையும் சரியானவர்களையும் நான் உனக்காக தருவேன் தங்கமே. உனக்காக நான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது ஏன் இத்தனை கலக்கம்? உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே. நேசித்த உறவுகள் உன்னை நினைத்து கூட பார்க்காத நேரத்தில் நான் உன்னுடன் தான் இருப்பேன் தங்கமே. கலங்காதே. உதவி செய். அதை உயர்ந்தவர்களுக்கு செய்வதை விட ஒருவரை உயர்த்துவதற்காக செய். உன்னுடைய குறைகளையும் தவறுகளையும் உன்னிடமே சொல்பவர்களை இழந்து விடாதே. அவர்கள் உன்னிடமே சொல்வது உன்னுடைய தரத்தை குறைப்பதற்காக அல்ல, பிறரிடம் உன் தரம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக. தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில் முடிகின்றது. தேவையான மௌனம் நம்மை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேற வைக்கின்றது. கிடைக்குமா என கேட்காதே, கிடைக்கும் என நம்பு. நடக்குமா என கேட்காதே, நடக்கும் என நம்பு. முடியுமா என கேட்காதே, முடியும் என நம்பு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே. விழுந்தால் தூக்கிவிட யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவனே தான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பான். மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்தில் அன்பு வைப்பது மிகவும் தவறான விஷயம் குழந்தையே. நடக்காது என தெரிந்தாலும் கிடைக்காது என புரிந்தாலும் மனம் எதிர்பார்ப்பதை மட்டும் நிறுத்துவதில்லை. மனிதனாக வாழ்வது மிகவும் எளிது. ஆனால் மனித நேயத்துடன் வாழ்வது எப்போதுமே பேரழகு தங்கமே. உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். வேண்டியதை தரவில்லை என்றால் புரிந்து கொள் குழந்தையே, அது உனக்கானது அல்ல என்று. உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம். ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி மட்டுமே. தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். உன்னை விட மற்றொருவர் முக்கியமாகிவிடும் போது கோபம், விவாதம்,
அழுகை, இவை எதுவும் முன்னுரிமை தரப்போவதில்லை. தன்மானத்துடன் விலகி போவதே சிறந்தது குழந்தையே. எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது. ஆடம்பரம் என்பது ஆடும் பம்பரம் போன்றது. எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விடலாம். ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு. காரணம் கேட்காதே. காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். பாசம் வை, தவறில்லை. ஆனால் பைத்தியமாகி விடாதே. ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை, பிரிவே இல்லாத உறவும் இல்லை. எல்லாம் சில காலம்தான் குழந்தையே. என் வைரமே, உனக்கு ஒரு பாதையை காண்பித்து நானே உன் கரம் பிடித்து வழி நடத்தி என்றும் உன் துணையிருப்பேன். இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி நீ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் வாழ்வாய். இது என் ஆசீர்வாதங்கள் உனக்கு குழந்தையே. நீ எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் போது உனக்கு எதிர்பாராத வாசலை நான் திறந்து வைப்பேன். கலங்காதே. இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவுகள் உனக்கு யாரும் இல்லை என்று உணர்த்துவதற்காகவே பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். உனக்கான உறவு உன்னை தேடி வர வைப்பேன். நீ என் பிள்ளை. உனக்கு எது சிறந்ததென்று நான் அறிவேன் தங்கமே. நான் பெற்றெடுத்த செல்வம் நீ. உன்னுடைய நிழலே நான் தான் தங்கமே. உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் இந்த சாயி. உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழி செய்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை எவரும் இல்லை குழந்தையே. உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன? உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியின் மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி. நீ தோல் சாய உன் தந்தை நான் இருக்கின்றேன். வீணாக கலக்கம் கொள்ளாதே. நீ நன்றாக இருப்பாய். இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது. நல்லதே நடக்கும் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.